ஹாய். இது ஒரு மூலிகை டீங்க. எனக்கு ஒரு லேப்டாப்பில் ரொம்ப நேரம் வேலை செஞ்சு ஒரு சோர்வாக இருக்கிறது. அதனால் இந்த உற்சாக பானம் இப்போ நான் பருக போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேறு குப்பை மேனியோட வேறு பார்த்தீங்கன்னா நடுவில் வெள்ளையாக தெரியுது பாருங்கள். அது ஒரு 3 குப்பை மேனி இலைகள், ஒரு 20-30 துளசி இலைகள், கருந்துளசி இலைகள், இவைகளை போட்டு நல்லா கொதிக்க விடுறேங்க. ஏலக்காயும் போட்டு இது நல்லா கொதித்து பாருங்கள் எவ்வளோ நுரை வருது. அந்த இலைகளில் அந்த நுரைகள் வருவது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதில் இருக்கிற அந்த காம்பவுண்ட்ஸ், பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ், ஃபைட்டோகெமிக்கல்ஸ், ஒரு வித்தியாசமான ஒரு கலவை சேரும்பொழுது இந்த மாதிரி நுரைகள் வரும். வெறும் தண்ணியில் நுரை வருமா? வராது. அதனால் இதெல்லாம் ஒரு இந்த கேரக்டரைஸ் பண்ணுறதுக்கு இதை இதெல்லாம் ஒரு கூறுகள், பாயிண்ட்ஸ் டு பி evaluated while this plant is having good effect, bioactive compounds. ஸோ இதெல்லாமே இந்த சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகைகள் தான். நம்ம ஒன்றும் புதுசாக பண்ணல. ஆனால் இந்த ஃபார்முலை இட் இஸ் மைன். இந்த ஃபார்முலை அதாவது இது தான் போடணும். இந்த துளசி இலைகள், கருந்துளசி இலைகள், குப்பை மேனி வேறு, குப்பை மேனி இலைகள், ஏலக்காய் அப்படி போடணுங்கிறது என்னோட ஃபார்முலை, என்னுடைய கண்டுபிடிப்பு. நான் அடிக்கடி இதை சாப்பிட்ற வழக்கம். அடிக்கடினா வாரத்திற்கு ஒரு 4-5 நாட்களாவது இதை சாப்பிட்டுடுவேன். இந்த காம்பினேஷன் உற்சாகமாக இருக்கும். அந்த ஒர்க் பண்ணுற டயர்டு இருக்காது. பாருங்கள் எவ்வளோ அழகாக பால் போல் வருது. இதில் நம்ம பாலை ஆட் பண்ணலை. ஸோ இது ஒரு நல்ல பானங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு தேவையான ஸ்வீட்டு, அது ஜாகரி, வெல்லம் என்று சொல்லக்கூடிய ஜாகரி, ஆர் நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு, இல்லைன்னா நம்ம தேன், இவைகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதனால் இப்போ நான் எனக்கு பெரும்பாலும் நான் தேன் தாங்க ஆட் பண்ணுவேன். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தேனை எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த கொதித்து கொண்டிருக்கும். எப்படியும் 5 மினிட்ஸ் மேலே ஆகுதுங்க. அதனால் அதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வடிகட்டி நம்ம பருக போகிறோம் இந்த தேனில் சேர்த்து. பாருங்கள் பால் போல் இருந்த அந்த இதெல்லாம் இதாகிடுச்சு, அடங்கி விட்டது. ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இந்த தேன் கலந்த தேன் இருக்கும் இந்த கப்பில் இப்போ வடிகட்டுறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர். அந்த லைட் க்ரீன் கலர் இந்த தேனுடன் சேர்ந்து இது ஒரு கலராக மாறி இருக்குது பாருங்கள். இது குடிப்பதற்கு ரொம்ப சுவையாகவும் தெம்பாகவும் இருக்கும். அந்த வேலை செய்யும் சோர்வு இருக்காது. இந்த மழைக்காலங்களில் இது குடிக்கிறதுக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும். மேலும் இது தேவையெனில் நம்ம மஞ்சத்தூள், பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஆம் கோயிங் டு என்ஜாய் திஸ் டீ. நான் டீயை என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.